ஹாய், நான் தான் அவங்க ராஜ்தனு. இன்றைக்கி நீங்கள் டைமை பாருங்கள், 12 ஆகுது. இன்றைக்கி நைட் நாங்கள் ஒரு ஓர்டர் ஒன்றுக்கு போகிறோம். எங்கே போகிறோம்னு சொன்னால் புதுக்குடியிருப்பில் ஒரு சாமத்திய விட்டு ஓர்டர் ஒன்று எங்களுக்கு புக் ஆகிருக்கு. ஸோ எங்களோட ரிலேஷனுக்கு தான். ஸோ நாங்கள் இங்கேருந்து வெளிக்கிட போகிறோம். இன்றைக்கி பாருங்கள், எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோம். என்னோடய ஹஸ்பண்ட் தான் எல்லா திங்ஸுகளும் எடுத்து எல்லாமே வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. எப்போயுமே எங்களுக்கு நாங்கள் ஒரு பியூட்டிஷனாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு ஹஸ்பண்டை சப்போர்ட் இருக்கணும். ஹஸ்பண்டை சப்போர்ட் இருந்தால் தான் எங்களுக்கு எல்லாமே ஓகேயாக இருக்கும். நைட் டைமில் நாங்கள் ஓடர்ஸ் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறேன். என்னோடய ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறதால தான் நான் ஒரு லெவலாக நான் போயிட்டுருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என்னோடய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றதுக்காக நாங்கள் போய்கொண்டிருக்கோம். பாருங்கள், நைட் 12 மணி 12:20 இருக்கும். இப்போ என்னோடய அசிஸ்டண்ட்டையும் நாங்கள் கூட்டிகிட்டு புதுக்குடியிருப்பு போயிட்டோம். புதுக்குடியிருப்பு நாங்கள் ஒரு 2:50 அங்கே போய் ரீச் ஆகினா சாமத்தியோட்டுக்களுக்கு நாங்கள் வேகமாக ஒரு வேலையிலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அவங்க 5 இல்லை 5:30 விடணும்னு சொல்லி இருந்துச்சு நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு. ஓகேண்டு நாங்கள் கடகடண்டு எங்களோட மேக்கப்பை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். சின்ன கேர்ளாக இருந்ததில் அவளுக்கு மேக்கப்பில் நாட் இன்ட்ரெஸ்ட். அவங்க செம்மையாக அழுதுகிட்டே இருந்தாங்க, தங்களுக்கு மேக்கப் வேணாம். அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தானே, எதுவுமே எங்களை செய்ய விடையில்லை. ஹேர் ஸ்டைல் செய்ய கழுகுறாங்க, ஃபேஸ் மேக்கப் செய்ய கழுகுறாங்க. ஒரு சின்ன கேர்ள் ஒரு ஆள் அழுதுட்டு இருக்கேக்குள்ளே நாங்கள் ஐ மேக்கப்போ ஃபேஸ் மேக்கப்போ போடுறது உண்மையிலேயே சரியான ஒரு கஷ்டம். இருந்தாலும் அவங்கள இவ்வளவோ சமாளித்து ஓரளவுக்கு சமாளித்து அந்த மேக்கப்பை நாங்கள் செய்து முடிக்கிறதுக்குள்ளே அப்பாடியே அந்த மாதிரி போச்சுது. ஒரு மாதிரி இந்த ஃபேஸ் மேக்கப் எல்லாம் முடித்து ஷூட்டுக்கு போயாச்சு. பின்னேரம் அவங்க அந்த கேக் கட்டிங் செய்கிறதுக்கு அவங்களோட வீட்லேயே மொட்டை மாடியில் கேக் கட்டிங்குக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பின்னேரம் அவங்களுக்கு எந்த ஒரு ஃபேஸ் மேக்கப்புமே நான் சேஞ்ச் பண்ணியும் எதுவுமே செய்யலை. ஏன்னா அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லாததில் நான் சும்மாவாக ஒரு பவுடர் ஒன்றை போட்டு சும்மா ஒரு சின்னதாக ஒரு டச்சப் பண்ணிவிட்டு அவங்கள வலிக்கிருத்தி விட்டுட்டேன். பின்னேரம் கேக் கட்டிங் உண்மையிலேயே எனக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களோட வீட்டு மொட்டை மாடியில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேக் கட்டிங்கே முடிச்சுட்டு தான் போகணுமென்று நின்றதால் கேக் கட்டிங்கை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு மாதிரி இங்கால வெளிக்கிட்டுட்டேன். இதில் பாருங்கள், இந்த கேக் கூட நான் தான் செய்திருக்கேன். உங்களுக்கு தெரியும், வீட்டிலிருந்து வரும்போதே நான் தான் கேக்கும் கொண்டு வந்தேன். உங்களுக்கும் இந்த ஃபங்க்ஷனை மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருந்தா கண்டிப்பாக என்ன புக் பண்ணுங்கள். தேங்க்யூ.